நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கல்பனா, ஏன் இப்படிலாம் பண்ற? நான் உனக்கு இந்த வீட்டுல என்ன குறை வச்சேன்? என்ன குறையா? இந்த வீட்ல எல்லாமே குறைதான். இதோ இதோ நிக்கறாங்களே இந்த பெரிய மனுஷி. என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க? ராணி மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா அப்படியே என்ன நடத்துறீங்க? வீடா இது? ச்சே! என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நீங்களும் உங்க பொண்ணும் எவ்வளவு நாடகம் ஆடுனீங்க. பணக்கார வீட்டு பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க வீட்டு சொத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும்னு தானே நினைச்சீங்க. அவ்வளோ ஏன் எங்க ரெண்டு பேரையும் தனியா கொடுத்துன்னு போக விட்டீங்களா? அவ்வளோ பேராசை உங்களுக்கு. இல்ல கல்பனா, தப்பு. நான் உன்னை அந்த மாதிரி எண்ணத்துல ஒன்னும் கல்யாணம் பண்ணல. அப்போ வேற எந்த மாதிரி எண்ணத்துல என்ன கல்யாணம் பண்ணீங்க? சரி, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறோமே, இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேக்கலல. பணக்கார பொண்ணு கிடைச்சா போதும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இங்க பாருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டேன். இதுவே உங்களை தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தேன்னா என் வாழ்க்கையே மாறி போயிருந்திருக்கும் தெரியுமா? அம்மா 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 தாயே, உன்னை யாருமே கட்டிக்கலன்னுதா உங்க அம்மா எக்கால விழுந்து குடும்ப மானத்தை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாங்க. அதனாலதான் போனா போகட்டுன்னு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன். இதெல்லாம் தெரியாதா உனக்கு? பாருங்க, நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சினேனா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சினேனா? எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா பிளான் பண்ணி என்ன இப்போ நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ சொல்றேன், நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். யாராவது திரும்ப என்கிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டீங்க, நடக்கிறதே வேற. ஐயோ ஏப்பா சரண், பாத்தியாப்பா இவ எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு? இவளை இப்படியே விட்டுற கூடாது. அவங்க அம்மாவை வர சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். பாரு சித்தி, வேணாம். கல்பனா கிட்ட நான் பேசிக்கிறேன். இனிமே நீ என்னத்த பேச போற? அதான் ஒட்டு மொத்தமா அவ பேசிட்டு போயிட்டால. இதுக்கப்புறமும் நாம சொல்லலனா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவங்க அம்மா கேள்வி கேட்ட கூடாது இல்லையா? இத பாரு, அவங்களுக்கு நான் போன் பண்ண போறேன் இப்பவே. ஏன்பா ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பண்ணுங்க சித்தி. அப்பப்பா, ஐயோ, ஊரே சிரிக்கிற மாதிரி வேலையை பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறா இவ. இப்பவே அந்த சித்ரா தேவிக்கு போன் பண்ணி வர சொல்லி உன் மக யோகிதை என்னாரு வந்து பாருன்னு சொல்றேன். மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பெரியமா, பாட்டி, நான் போயிட்டு வரேன். ரவி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. ரவி இன்னும் ரெடி ஆகல, வந்துடுவா. சீதா, இவள கேள்வி கேட்க கூடாதான், திமிரு பிடிச்சவ. ஹலோ, யாரு? ஓ, போன் எடுத்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? உன் அத்தை கிட்ட போனை குடுறீ. ஓ, சித்தி பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா சித்தி? இந்த பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் போன் பண்ணல. உன் அத்தை கிட்ட போனை குடுறீ. இருங்க, கூப்பிடுறேன். அத்தை, சித்தி தான் போன் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? ஆமா.
சொல்லு. நீங்க உடனே என் வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்காக உன் வீட்டுக்கு வரணும்? இது போன்ல பேசினா நல்லா இருக்காது, நேர்ல பேசணும். எந்த விஷயமா இருந்தாலும் போன்லயே சொன்ன போதும். இது உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இல்ல இல்ல, உங்க வீட்டு மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். நேரடியா வாங்க, பேசுவோம். அண்ணா போலாண்ணா. மா ராம், நீ ஆபீஸ் போக வேண்டாம், என் கூட வா. எங்க? பானுமதி வீட்டுக்கு. ஏன் சித்ரா, என்னாச்சு? தெரியல அத்தை, போயிட்டு வந்து சொல்றேன். வாரம் போலாம். என்னாச்சுமா? என்ன விஷயம் தெரியலப்பா. பானுமதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அங்க ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். கல்பனா, கல்பனா, கதவு தோற. கல்பனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கல்பனா, கல்பனா, கதவு தோற. கல்பனா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். கல்பனா, இவன் போய் அவளை கெஞ்ச. கல்பனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் கதவு தோற. ஏய் சரண், நீ அவனை கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிருக்கேன். அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் கதவை திறப்பா. கேள்வி கேட்க. சித்தி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? போன் பண்ண வேணாம் தானே சொன்னேன். ஏன் சித்தி போன் பண்ணி வர சொன்னீங்க? அவகிட்ட என்ன எது நானே விசாரிச்சிருப்பேன்ல. நீ கேட்டா மட்டும் பொறுமையா பதில் சொல்லிருப்பாளாவ. நாளைக்கு இதை விட பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏதோ சக்கரவர்த்தி குடும்பமா நாங்கெல்லாம் கரெக்டா இருப்போம் அப்படின்னு அவங்க அம்மா கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்கல்ல. இன்னைக்கு அவங்க அம்மா வரட்டும், வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டட்டும். வந்துட்டா, வா வாடா. வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு பானுமதி? எதுக்காக வர சொன்ன? வாங்க, உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. வாங்க. அவ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறா. வாங்க வாங்க மாப்ள. வாங்க வாங்க, வந்து பாருங்க இந்த அநியாயத்தெல்லாம். கதவை பூட்டிக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறா. ஆமா மாப்ள. கல்பனா, கல்பனா வா வெளியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, நான் தான் வந்திருக்கேன், வெளியே வா. கல்பனா, இங்க என்ன நடக்குது? உனதா கேக்குற, வாயை திறந்து சொல்லு. என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல. ஐயோ, பெருசா எதுவும் நடக்கலையாண்டா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றாப்பா பானுமதி. அவதான் சொல்லல, நீயாவது சொல்ல.
அந்த அசிங்கத்தை ஏன் வாயால வேற சொல்லணுமா? சொல்றேன். உங்க பொண்ணு ரோட்ல நின்னுக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கூவி கூவி சென்ட் பாட்டில் வித்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ? சென்ட் பாட்டிலா? ஐயோ, இந்த கொடுமையை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கே. நான் சொல்றதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். கல்பனா, பானுமதி சொல்றது உண்மையா? சம்பந்தியம்மா, இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளாவே இவ பிளான் பண்ணிருக்கா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இவ கைய களவுமா மாட்டுவானதா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டிவில பார்த்ததுமே ஆகாயமே என் தலைமையில இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னது? டிவில பாத்தியா? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வாங்க வாங்க காட்டுறேன். வாங்க மாப்ள வாங்க பாருங்க. ஐயோ, இருங்க இருங்க, எப்ப பார்த்தாலும் அதே நியூஸ் போட்டுட்டு இருப்பானா? கொஞ்சம் இருங்க, காட்டுவாங்க. தொடர்வது சுய தொழிலில் இளம் பெண்கள். பாருங்க பாருங்க. சுய தொழிலில் இளம் பெண்கள் என்ற நிகழ்ச்சிக்காக நாங்கள் நகர்வலம் வந்தபோது சொந்த காலில் தான் நிற்பேன் என்று நம்பிக்கையுடன் பேட்டி அளித்த கல்பனாவின் நேர்காணல் இதோ. நல்லா பாருங்க, உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நீங்க எதுக்கு மேடம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பொருளை வித்துட்டு இருக்கீங்க? இந்தியாவிலேயே நம்பர் 1 காஸ்மெட்டிக் கம்பெனி உங்களோட தானே. அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி ரோட்ல நின்று கூவி கூவி வித்துட்டு இருக்கீங்களே, நீங்க ஏதாவது மார்க்கெட்டுக்கு புதுசா கொண்டு வர போறீங்களா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஆனா இனிமே ஏதாவது பண்ணலான்னு ஐடியா இருக்கு. அப்புறம் சக்கரவர்த்தி குடும்பத்தை பொண்ணான்னு கேட்டீங்கல்ல, அந்த பேரை வச்சு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்க குடும்பம் எந்த பிசினஸ்லயும் தோத்ததில்ல, நீங்க எப்படி? கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. கப்பல் ஏத்திட்டான், எல்லாரோட மானத்தையும் கப்பல் ஏத்திட்டான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? பாத்தீங்களா? நல்லா கேளுங்க. நீ வாப்பா. ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன, இதுதான் ஒண்ணும் இல்லாத விஷயமா? என் மகளா பொருந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் மரியாதையை கெடுக்கிறதுக்காகவே என் வயித்துல வந்து பிறந்திருக்க. அத்தை, அது வந்து ஹலோ, நான் பேசிக்கிறேன். இப்பதான் உங்களுக்கு அவமானமா தெரியுதா? அன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் குடிக்கலன்னு சொல்லியும் இந்த தரித்திரம் பிடிச்ச குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அப்ப உங்களுக்கு அவமானமா தெரியலையா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல யாருமே பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன்? காதலிச்ச அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்ன விட்டு ஓடி போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அவன் என்ன விட்டுட்டு போனதுக்கு காரணம் நீங்க தான். அவன் தங்கச்சி நீங்க ஏமாத்தினீங்க, அவன் என்ன ஏமாத்திட்டான். Tit for tat. That's all.
நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப கூட உங்க மனசு கரையிலையே. சரி பரவாயில்ல, போகட்டும். அட்லீஸ்ட் எனக்கு கல்யாணமான பிறகாவது எப்படி இருக்க, உனக்கு ஏதாவது தேவையா, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஒரு நாளாவது என்ன விசாரிச்சிருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு என்னைக்காவது விசாரிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? உங்களுக்கு மகளா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு அவதிப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சாதாரணமான ஒரு வீட்ல பிறந்திருந்தா கூட நான் ஏன் இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஊரோட பார்வைக்கு வேணா நீங்க நல்ல அம்மாவா இருக்கலாம். ஆனா பெத்த புள்ள எனக்கு நீங்க நல்ல அம்மா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சுயநலம் புடிச்ச பொம்பளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சுயநலம் புடிச்ச பொம்பளை. என்ன பாக்குறீங்க? நீங்க சுயநலம் புடிச்சவங்க தான். இல்லனா அண்ணன் காதலிச்ச படிச்ச நாகரிகமான அந்த வனிதாவை விட்டுட்டு ஒண்ணுமே படிக்காத முட்டாள் சீதாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? அண்ணனுக்கு பொண்டாட்டிய தேடினதை விட உங்களுக்கு ஒரு அடிமையா தானே தேடினீங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுதாமா வாழ்க்கை. அன்னைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு உங்க கையில கால்ல விழுந்து எத்தனை தடவை நான் கெஞ்சிருப்பேன். உங்க மனசு இறங்கிச்சா? என் மனசை விட உங்க மானம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல? அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஏய், என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஒரு பொண்ணு தப்பு பண்ணா புத்தி சொல்ற உரிமை பெத்தவங்களுக்கு இருக்கு. இத்தனை வருஷம் நீ வளர்ந்து ஆளானது உன்னை படிக்க வச்சு உன்னால சொந்த கால்ல நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது இவங்க தான். தெரியும் தெரியும். ஆனா என்னைக்கு இவங்க என்ன வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்களோ அன்னைக்கே அம்மா மகங்கிற உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. இது என்னுடைய வாழ்க்கை. நான் ஏன் இஷ்டம் போலதான் இருப்பேன். என்ன தட்டி கேட்கிற உரிமை இங்க யாருக்குமே இல்ல. ஏய், என்ன சொன்ன? என்ன தட்டி கேட்கிற உரிமை. அம்மா என்ன பேசுற? என்ன பேசுற? அம்மாவா? அடிக்கும் போதுதான் அம்மா ஞாபகம் வருதா? ராம் ராம் ப்ளீஸ், ராம் ப்ளீஸ், அவகிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன். இல்ல சரண், என்ன சொன்னாலும் இந்த ஜென்மத்துக்கு உரைக்காது. ஆமா, எனக்கு உரைக்காதுதான். உரைக்காது. ஏன்னா நான் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், என்ன பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, நல்லா யோசிச்சு நான் என்னென்ன பேசணுமோ தெரிஞ்சுதான் இப்ப பேசுறேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கியே, நீ முதல்ல சரியா இருக்கியா?
உனக்கும் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாளாவது நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? உன்னை கல்யாணம் பண்ணதை தவிர அந்த சீதா வேற எந்த தப்பும் பண்ணலையே. பெருசா பேச வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அந்த சீதா கூட சிரிச்சு பேசிருப்பியா நீ? ஆனா பேரு மட்டும் பெருசா ராம்குமார் சக்கரவர்த்தியா பேசிக்கிட்ட. பொண்டாட்டி கூட வாழ தெரியாத நீ எனக்கு வந்து கண்டிஷன் போட்டுட்டு இருக்கியா? வந்துட்டு பெருசா அட்வைஸ் பண்ண. இங்க பாரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சக்கரவர்த்தி குடும்பத்தோட பேரை வச்சுதான் நீ லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்னோட சொந்த பேர் கல்பனா. அந்த கல்பனாங்கிற பேரை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என்ன தட்டி கேக்குற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. மைண்ட் இட். அத்தை, கல்பனா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா எதை நினைச்சுக்காது. பாத்தீங்களா சம்பந்தி, உங்க முன்னாடியே எப்படி எல்லாம் பேசுறான்னு. அப்படி இருக்கும்போது என் பேச்சு எப்படி கேப்பா? பொண்ணுங்களை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு எனக்கு அவ்வளவு அறிவுரை சொன்னீங்க. இப்ப பாருங்க உங்க மகன் எவ்வளவு ஆட்டம் காட்டிட்டு போறான்னு. அன்னைக்கு கல்பனா இருந்த நிலைமைய பார்த்தும் பெரிய மனசு பண்ணி என் மருமகளா கூட்டிட்டு வந்த. ஆனா உங்க பொண்ணு எல்லாரோட மரியாதையும் கெடுத்துட்டா. அவ பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராம், வா கிளம்பலாம்.